அனைவருக்கும் இனிய வணக்கம். 2 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவினுடைய சிறப்பு நேரலைக்கு நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். குறிப்பாக ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் இந்த 2 மாநிலங்களும் தலா 90 தொகுதிகள் இருக்கிறது. 90 தொகுதிகளில் 46 தொகுதிகள் அறுதி பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஹரியானாவிலையும் சரி, ஜம்மு காஷ்மீரிலும் சரி, பிஜேபியும் காங்கிரஸும் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்கிற எதிர்பார்த்த நேரத்தில் ஹரியானாவில் பிஜேபி தனித்தே 89 இடங்களில் போட்டியிட்டு இருக்காங்க. காங்கிரஸும் 89 இடங்கள்லையும் போட்டியிட்டு இருக்கிறாங்க. இல்லை ஆம் ஆத்மியும் தனித்து போட்டியிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பகுஜன் சமாஜ் கட்சி, அப்புறம் சிபிஎம், சிபிஐ என்கின்ற கட்சிகளும் ஹரியானாவில் போட்டி போட்டிருக்கிறாங்க. இங்கே வாக்களித்தவர்கள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குகள் பதிவானது. அதில் 2,54,350 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள். அதில் 1,38,19,776 வாக்குகள் பதிவானது. இது 68% பார்க்கப்படுகிறது. இங்கே கருத்து கணிப்பு, அதாவது எக்ஸிட் போல் சொன்னது என்ன அப்படின்னா, 2 முறை பிஜேபி தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் இருந்தனால ஸோ அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெறுவதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் கருத்து கணிப்புகள் வந்தது. அந்த கருத்து கணிப்புக்கு ஆதாரமாக ஹரியானா மாநிலத்தில் மல்யுத்த வீராங்கனைகள் நடத்திய அந்த போராட்டம் மிகவும் பேசுபொருளாக அமைந்தது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய போராட்டமும் அங்கு பேசுபொருளாக அமைந்தது. ஆனால் அமித்ஷாவும் சரி, மோடி அவர்களும் சரி, இதை லாவகமாக கடந்துவிட்டு அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை கையில் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய வாக்குகளை கவர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜாட் இன மக்கள்கிட்ட தங்களுடைய வாக்குகளை கவர்ந்திருக்கிறார்கள் என்று தான் பார்க்கலாம். அடுத்து நம்ம ஜம்மு காஷ்மீர் என்கின்ற அடிப்படையில் வரும்பொழுது அங்கே 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. செப்டம்பர் 18, 25, அக்டோபர் 1 என 3 கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இங்கேயும் 90 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டாங்க. அதில் காங்கிரஸ் ப்ளஸ் தேசிய மாநாடு கட்சி 43 இடங்களையும், பிஜேபி ப்ளஸ் மக்கள் ஜனநாயக கட்சி 27 இடங்களையும், மற்றவர்கள் 13 இடங்களையும், மக்கள் ஜனநாயக கட்சி 7 இடங்களையும் கைப்பற்றும் என எக்ஸிட் போல் வந்தது, கருத்து கணிப்புகள் வந்தது. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு கருத்து கணிப்பு என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் தொங்கும் சட்டமன்றம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அவங்க சொன்னாங்க. இதில் ஜம்மு காஷ்மீருக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடைபெறுகிறது. சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு நடைபெறும். இது ஒரு முதல் தேர்தலாக பார்க்கப்படுகிறது. 63.88% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. இங்கே மோடி அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும் சரி, பிரதானமாக வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை என்பது, பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு மீண்டும் மாநில அந்தஸ்து கொண்டு வரப்படும் என்கின்ற அடிப்படையில் அவங்க பிரதானமாக முன்வைத்தார்கள். அதை எங்கள் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்றே பார்க்க முடியும். இன்றைக்கு நம்முடைய இந்த சிறப்பு நேரலையில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக அழைப்பாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது தூத்துக்குடியிலிருந்து தன்னை இணைத்துக் கொள்கிறார் பிஜேபியினுடைய தூத்துக்குடி செல்லும் அவர்கள். வணக்கம் சார். அண்ணா வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக ஆம் ஆத்மி தமிழ்நாட்டினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ஜோசப் ராஜா அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளத்தினுடைய மாநில தலைவர் திரு குங்ஃபு விஜயன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்தபடியாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜே ராகவன் அவர்களை அன்போடு வரவேற்கும். வணக்கம் சார். வணக்கம். ராகவன் சார், உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த கருத்து கணிப்புகள், பத்திரிகை தரக்கூடிய ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் தரக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு ஏறக்குறைய சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த கருத்து கணிப்பு அப்படியே டோட்டலாகவே வேற மாதிரி இருக்குது. காஷ்மீரில் தொங்கும் சட்டமன்றம் வரும்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து ஹரியானாவில் ஆட்சி மாற்றம் இருக்குன்னு சொன்னாங்க. இது 2 மாறியதற்கு என்ன காரணம்? ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹரியானாவில் 3வது முறையாக பிஜேபி ஆட்சியை தக்க வைக்குது. அங்கே பிஜேபிக்கு எதிராக போராடின வினேஷ் போகட்டை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 10 மணி வரைக்கும் காங்கிரஸ் முன்னிலையில் இருந்தது. அதுக்கு பிறகு காட்சிகள் மாறி இருக்கிறது. உங்களுடைய பார்வை? அதாவது ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் 2லையும் தேர்தல் நடந்து முடிந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் 2லையுமே காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்திருந்தது. ஆனால் எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி தர மாதிரி தேர்தல் முடிவுகள் யாருமே எதிர்பாராத அளவு ஒரு மாற்றம். அது என்ன மாற்றம்னா, ஹரியானாவில் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கும், ஏறக்குறைய தனிப்பெரும்பான்மை பெறும், 45 இடங்கள் 50 இடங்கள் பிடிக்கும் அப்படின்லாம் கருத்து கணிப்பு சொன்னாங்க. காலையில் ஓட்டு எண்ணும் போது அதே நிலவரம் தான் இருந்தது. ஆனால் போக போக நிலைமை மாறிடுச்சு. இதில்
முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வந்து இது ஹரியானா தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் என்ன நினச்சிதுன்னா, அதாவது கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் வந்து மத்திய பிரதேஷ்லேயும் சத்தீஸ்கர்லேயும் நடந்தப்ப காங்கிரஸுக்கு தோல்வி ஏற்பட்டது. அதனால் இந்த தடவை கொஞ்சம் முன்னாடியே எச்சரிக்கையாக இருந்து காய்களை நகர்த்தினா காங்கிரஸ். ஆனால் அது எப்படி ஆயிடுச்சுன்னாக்க, இதெல்லாம் பண்ணால் கூட இந்த இன்னொரு கணக்கு போட்டாங்க காங்கிரஸ். என்னன்னா, சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தலில் ஹரியானாவில் பிஜேபிக்கு தோல்வி தான் கிடச்சிது, காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு இடங்களை பிடிச்சிது. ஸோ இதனால் வந்து மக்கள் மனசில் ஒரு மாற்றம் இருக்குது. 10 ஆண்டு பிஜேபி ஆட்சியினால் மக்கள் சலிப்படைந்து விட்டார்கள், ஆட்சி மாற்றம் நிச்சயம் என்று காங்கிரஸ் ஒரு கணக்கு போட்டது. இப்போ அதனால தான் வந்து அங்கே காங்கிரஸ் வந்து அவங்களுடைய தேர்தல் விலையை ரொம்ப சுணக்கம் காமிச்சிட்டாங்க. எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம், ஆன்டி இன்கம்பன்சி நிறையா இருக்குது, அது போக வந்து விவசாயிகளுடைய போராட்டம், அதுக்கப்புறமேட்டு வேலையின்மை ப்ளஸ் அது போக வந்து வீராங்கனைகளுடைய போராட்டம், இதெல்லாம் பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அது அப்படியே டோட்டலாகவே அப்படி மாறி இருக்கு. அதாவது இது இவங்களாவே என்ன நினச்சிட்டாங்க, மக்கள் அதிருப்தியாக இருக்கிறார்கள், அதனால் ஆட்சி மாற்றம் நிச்சயம் அப்படின்னு நினச்சாங்க. ரெண்டாவது, தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து வேலையின்மை, விலைவாசி உயர்வு, பொருளாதார சரிவு என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் வந்து அதெல்லாம் மக்கள் மனசில் எடுபடலை. என்ன காரணம்னா, இது வந்து ஒரு மாநில தேர்தல். அந்த தேர்தலில் வந்து மாநிலத்தோட வளர்ச்சி பற்றி அவங்க ஒன்றும் பெருசாக பேசலை. முதல்ல ஒரு தேர்தல் அறிக்கை விட்டாங்க, அடுத்து பெண்களுக்கு 2000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உடனே பிஜேபி தங்களுடைய அறிக்கையில் வந்து 2100 ரூபா கொடுப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. உடனே என்ன பண்ணாங்க, திரும்ப காங்கிரஸ் இரண்டாவதாக ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. சரி, தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டது வெறும் தீர்மானம் மாதிரி தான் இருந்தே தவிர பிரச்சாரம்னு பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா மக்கள் மனசை அவங்க படிக்கலை. இல்லை, 3வது முறை, அதாவது இவ்வளவு ஒரு அலிகேஷன் இருந்தும் ஹரியானாவில் பிஜேபி 3வது முறை வந்ததுக்கு காரணம் அங்கே வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பிஜேபி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அதாவது அவங்க இப்போ வந்து குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே ஓரளவுக்கு நல்லா தான் ஆட்சி நடத்தியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஒரு எந்த ஒரு அரசுமே 10 ஆண்டுகளானால் மக்கள் சலிச்சு போயிடுவாங்க, மனமாற்றம் இருக்கும் நினச்சாங்க. ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸை பொறுத்தவரை அவரால் சில தவறான அணுகுமுறையை பண்ணிட்டாங்க ஹரியானாவில். ஆமாம். ஒன்று, ஆம் ஆத்மியோட கூட்டணி இறுதி பண்ணுறதுக்கு தவறிட்டாங்க. அதாவது 2 சீட் கூட கேட்குறான்னா கூட அவங்கள இழுத்து பிடிச்சி தங்கள் அணிக்கு வர வச்சுக்கலாம், அது பண்ணலை. அதாவது எப்படி இருந்தாலும் நம்ம தான் அங்கே ஆட்சி அமைக்க போகிறோம்னு ஒரு இருமாப்பில் என்ன பண்ணிட்டாங்க, ஆம் ஆத்மியை புறக்கணிச்சிட்டாங்க. அதாவது அவங்க கூட்டணிக்கு வராதபடி இவங்களே பண்ணிட்டாங்க. அது ஒரு தப்பு. இரண்டாவது, அங்கே வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசல் நிறையா. ஓகே, நீ பெரியவனா நான் பெரியவனா ஒரு 5-6 தலைவர்கள் வந்து, இப்போ ஹூடா இருக்கார், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஹூடா வந்து அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறார், காங்கிரஸ் ஜெயிச்சா நான் தான் முதல்வர் அப்படின்னு. மக்களவை காங்கிரஸ் எம்பி செல்ஜா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தான் முதல்வர் போஸ்ட் கொடுக்கணும், நான் ரொம்ப நாளாக வெயிட்டிங் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கையை சொல்லாமல் சொல்லி ஒரு நெருக்கடியை காங்கிரஸ் ஏற்படுத்துகிறாங்க. இது பிஜேபிக்கு சாதகமாக அமைது. அது மாதிரி ஒரு நெருக்கடி உண்டான போது பிஜேபி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு மறைமுகமாக ஒரு தூது விடுறாங்க, நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்துடுங்க, நாங்கள் உங்களுக்கு பதவி தரோம் அப்படின்னு. ஸோ நிலைமை முற்றி வரவே காங்கிரஸ் கொஞ்சம் வீழ்த்து கூட, அப்போது தான் காங்கிரஸ் வீழ்ச்சிண்டு அவரை டெம்பரரியாக சமாதானப்படுத்திட்டாங்க. ஆனால் நடந்தது என்ன என்றால் 2 விஷயம். ஒன்று, காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இந்த உட்கட்சி பூசல்ங்கிறது பல தலைவர்களிடையே இருந்தது. ஹூடா செல்ஜா மட்டும் இல்லை, இப்போ சில மூத்த தலைவர்களும் இந்த தடவை தேர்தல் வேலை செய்யாமல் சைலண்ட்டாக இருந்துட்டாங்க.
அது ஒரு விஷயம். ஆனா அப்படி இருந்தாலும் அங்க ஆட்சி மாற்றம்ன்ற ஒரு கருத்து கணிப்பு இதையெல்லாம் தாண்டி தானே வந்துச்சு. இல்லை அதான் கருத்து கணிப்பு, ஆட்சி மாற்றம் என்ற கருத்து கணிப்பு வந்து பொதுவாக வந்து 4 பேர்ட்ட கருத்து கணிப்பு கேட்டு சொல்லுவாங்க. ஆனால் என்ன இப்போ காங்கிரஸ் என்ன நினச்சதுன்னா, பிஜேபி மேலே ஒரு மக்களுக்கு வெறுப்பு இருக்கு, அதிருப்தி இருக்கிறனால நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம ஜெயிச்சிருவோம். அப்புறம் வந்து 2வது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறோம்னு சொல்ல, திரும்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்போம் அப்படின்னு தான் பேசினார். ஒன்று. இப்போ கட்சிக்குள்ளே இருக்கிற உட்பூசலுக்கு அவர் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் தலைவர்கள் வந்து தீர்வு காண்றதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை. ஆனால் அதை திசை திருப்ப, மக்கள் கவனத்திலிருந்து திசை திருப்ப இவங்க வந்து விஜய் யாத்திரை, சங்கல்ப் யாத்திரை நடத்தினாங்க 2-3 இடத்துல. அதனால் அந்த திசை திருப்ப முயற்சியாக தான் இருந்தே தவிர இதனால் மக்களை கவர முடியவில்லை. ஏன்னா ஸ்வீப்ல வந்திருக்கிறாங்க. ஹரியானாவில் 90 பிஜேபி 50 இடங்கள், காங்கிரஸ் 35 இடங்கள், மற்றவை 5 இடங்கள், ஜேஜேபி எதுவும் இல்லை. ஸோ இது ஒரு ஸ்வீப்பாக தான் நம்ம பார்க்க முடியும். இல்லை 35 இடம்ங்கிறது வந்து காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் நினைத்தது ஆட்சிக்கு வரணும்னு, ஆனால் பெற்றது அதில் பாதி தான். 60 சீட்டு பிடிக்கும்னு சொன்னாங்க, ஆனால் வந்து 35 தான். ஆமாம். அப்போ இங்கே இன்னொரு தவறு என்ன நடந்துருச்சுன்னா, ஜாட் ஓட்டு உங்களுக்கு காங்கிரஸுக்கு கிடைக்கல. ஒன்று, பெரும்பாலும் ஓபிசி ஓட்டையே நம்பி இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, சிறுபான்மையினரும் அங்கே இருக்கிறாங்க, சிறுபான்மையின் ஓட்டுகளை பிஜேபி சைலண்டாக வாங்கிட்டாங்க. ஓகே சார், நம்ம ஹரியானாவை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசலாம். அடுத்து இனிமொழியாக இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம். முதலாவது உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஹரியானாவில் 3வது முறையாக ஆட்சியை தக்க வச்சிருக்கிறீங்க. அதாவது ஜாட்டின மக்களுக்கும் ஓபிசியினுடைய வாக்குகளையும் சைலண்டாக சிறுபான்மையினர் வாக்குகளையும் இந்த முறை பிஜேபி பெற்றதுனால அரியணை ஏறி இருக்கிறது. நிறைய அவங்க மேலே, கட்சி மேலே ஒரு அதிருப்தி. அதாவது விவசாயிகளுடைய போராட்டமாக இருக்கட்டும், மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டமாக இருக்கட்டும், அதையும் தாண்டி அங்கே வந்து வேலைவாய்ப்பின்மை, பொருளாதார நெருக்கடி போடுகின்ற பல்வேறு சறுக்கல்களை பிஜேபி சந்தித்தாலும் காலையில் 10 மணி நிலவரப்படி வரைக்கும் காங்கிரஸ் முன்னிலை இருந்தது. 10 மணிக்கு பிறகு தற்பொழுது 50 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய முதல் கருத்து? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் அண்ணன் அருள் கபரியல் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, இந்த தேர்தல் சிறப்பு நேரலையில் பங்கேற்கிற அனைவருக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹரியானா தேர்தலை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவில் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் மீது எதிர்க்கட்சிகள் கட்டுப்பாடற்ற விமர்சனங்களை, கட்டுப்பாடற்ற பொய் பிரச்சாரங்களை எங்களுக்கு எதிராக வந்து வச்சாங்க. அதுலயும் குறிப்பா விவசாயிகளுக்கு எதிரான பிரச்சனை, நீங்களே குறிப்பிட்டது மாதிரி அந்த மல்யுத்த வீராங்கனை பிரச்சனை, இதுல எல்லாம் வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. இதை மக்கள் ரசிக்கல. 2வது, ஊடகங்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திருப்பி விட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். அதனால அதை கடந்து 3வது முறையும் பாரதிய ஜனதா கட்சி அது மதிக்கத்தகுந்த வெற்றியை பெற்றிருக்கிறது. ஏதோ ஒரு கூட்டணியினுடைய தயவுல, அவருடைய தயவுல எல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, ஏற்கனவே கடந்த காலத்துல துஷ்யந்த் தேவிலாலுடைய பேரன் அவரு துஷ்யந்த் எல்லாம் வந்து ஒன்னா இருந்தாரு. அவரு இப்போ இல்ல, அவர் எல்லாம் கூட தனியா போய் அவரே கூட பின்னடைவை சந்திச்சிரு, மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இல்ல, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில என்ன நான் எப்படி பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, ஹரியானா மக்கள் 3வது முறையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தை ஹரியானா மக்கள் வழங்கியிருப்பதற்கு காரணம் ஒரு வலிமையான இந்தியாவை கட்டமைக்கக்கூடிய அல்லது பாதுகாக்கக்கூடிய, அதாவது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்டமைத்திருக்கிற இந்த இந்தியாவை, இன்னும் வளர்ச்சி பெற்ற இந்தியாவை, வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற இந்தியாவை வளர்ச்சி பெற்ற இந்தியாவாக மாற்றக்கூடிய தகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தான் இருக்கிறது என்பதை ஹரியானா மக்கள் இந்த தேர்தல் தீர்ப்பின் மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள். வாக்களித்து எங்களுக்கு சான்று வழங்கி இருக்கிறார்கள். இல்ல, அதாவது காங்கிரசினுடைய அந்த உட்கட்சி பூசல் காரணமாகத்தான் இந்த முறை பிஜேபி வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்திரிகையாளர் சொல்கிறார். 2 பிரிவுகளாக இருக்கிறாங்க.
அதனால சரியா வேலை பார்க்கல, அதனாலதான் பிஜேபி வந்து வெற்றி. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் கட்சி அதாவது வியூகங்கள் வகுக்க வேண்டியது அவங்க பொறுப்பு. வியூகங்களை வகுக்காமல் போனாங்கன்னா வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். அது வெற்றி காங்கிரஸ் கட்சி தோற்று விட்டது, பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விட்டது என்பதை விட நான் இப்ப என்ன வாதம் பண்றேன்னா, பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எங்களுடைய கடந்த 10 ஆண்டு கால ஆட்சிக்கான சாட்சியாக சான்றாக ஒரு சர்டிபிகேட்டா நாங்க பாக்குறோம். இதுல நான் வந்து இங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நரேந்திர மோடி அவர்களை அங்கீகரித்திருக்கிறார்கள், ராகுல் காந்தி அவர்களை நிராகரித்திருக்கிறார்கள். இதான் நான் எப்படி பார்க்கிறேன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியை நிராகரித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அரசியல் அரங்கத்திலே இருந்து, ஹரியானா அரசியல் அரங்கத்திலே இருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது இவரை நிராகரித்திருக்கிறார்கள், அவரை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். அதனால இல்ல ஆம் ஆத்மி கட்சி வந்து பெரிய பிம்பமாக கட்டமைத்து அவர் வந்து ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தினுடைய அடையாளமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னை தானே அவர்களே ஒரு பிம்பத்தை அவர்களுக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அவர்களே ஏதோ ஆபத் பாந்தனாக ஆபத் ரட்சகனாக எல்லாம் வந்து அவங்கள கட்டமைச்சாங்க. அது எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அல்லது மக்களால் துடைத்து எறியப்பட்டிருக்கிறது. சரி, காஷ்மீர்ல ஜம்மு காஷ்மீர்ல அடுத்து பேசலாம், நம்ம ஹரியானா மட்டும் நம்ம பேசியிருக்கோம் அப்படியே. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்னு விவசாயிகள் பிரச்சனையில கூட விவசாயிகள் பிரச்சனையில வந்து எதிர்கட்சிகளுடைய தூண்டுதல், எதிர்கட்சிகள் அனைவரும் சேர்ந்து செய்த சதி அனைத்தையும் விவசாய பெருமக்களுமே கூட நிராகரித்திருக்கிறார்கள். அதனால இதுல வந்து பஞ்சாப்ல தான் அதிகமான விவசாயிகள் உங்களுக்கு எதிராக போராடினாங்க. நீங்க பிஜேபி அங்க ஆட்சியை பிடிக்கல பஞ்சாப்ல. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க பாருங்க, பஞ்சாப்ல சட்டமன்ற தேர்தல் நடந்தது வேற, நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் முற்றிலும் நிராகரிக்கப்படவில்லை. இல்ல, உங்களுக்கு நீங்க நிராகரிக்கப்படலனாலும் உங்களுக்கு வந்து முழு பலம் கொடுக்கலையே. நீங்க 240 இடங்கள் மட்டும் தான் வெற்றி பெற்றீங்க. கூட்டணியோட தான் ஆட்சி இந்த முறை உங்களுக்கு. நான் மறுக்கலையே. நான் இன்னும் கூட கேட்டீங்கன்னா, எதிர்கட்சிகளுடைய அதாவது நான் முதல்ல அதை குறிப்பிட்டு சொன்ன மாதிரி கட்டுப்பாடற்ற கடுமையான பொய் பிரச்சாரங்களை மக்கள் அந்த தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை நம்பிய காரணத்தால் 240 இடம் கொடுத்தாங்க. அதே நேரத்துல எதிர்கட்சிகள் 28 கட்சிகள் ஒன்றிணைந்து முரண்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒட்டு கூட்டணியை அமைத்து, அதுக்கு பேர் இந்தியா கூட்டணி என்று வைத்து, அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கூட 233 இடங்களை தாண்டல. இன்னும் கூட ஒண்ணு கேட்டீங்கன்னா, டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் என்கிற ஒரு தலைவரை ஒரு மிகப்பெரிய அளவுல அவரை பெரிய ஆஜானு பாகவனாக ஆபத் ரட்சகனாக எல்லாம் அவரை சித்தரித்த அந்த டெல்லியில் 7 நாடாளுமன்ற தொகுதியில் 7 தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று இருக்கிறது. ஓகே, இப்ப நமக்கு ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில இருந்து தேர்தல் ஆணையத்துக்கு மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, முன்னணி நிலவரத்தை தேர்தல் ஆணையம் மாற்றி வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வைக்கிறது. ஏன் நீங்க இணையத்துல அதிவேகமா அது நீங்க இணையத்துல ஏத்தல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குற்றச்சாட்டு வருகிறது. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஒரு விஷயம், வேற வழியே இல்லைன்னு வைங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய காலில் புண்டு ஏற்பட்டு விட்டது, அதனால அண்ணன் அருள் கபரியல் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். என்னுடைய காலிலே ஒரு கல் தட்டி விட்டது, அதனால அண்ணன் குங்பு விஜயன் வெற்றி பெற்று விட்டார். இப்படி நான் சொல்றது வந்து ஒரு சரியான வாதமா இருக்குமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா என் காலில் புண்ணி ஏற்படுறதுக்கும் அண்ணன் குங்பு விஜயன் வெற்றி பெறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது மக்கள் தீர்ப்பு. ஜனநாயகத்துல இப்படி எடுத்துக்கலாம் சார். அதாவது தேர்தல் கருத்து கணிப்புல எங்க ஜேகே ஜம்மு காஷ்மீர்ல வந்து தொங்கும் சட்டமன்றம் அப்படின்றனால இங்க ஆட்சி மாற்றம் வருகிறது அப்படின்றனால பிஜேபி இங்க ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டாங்களா தேர்தல் ஆணையத்தில் கூட்டணியோடு சொல்லிட்டு தான் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. நான் ஒண்ணு கேளுங்கண்ணா, நீங்க ஜம்மு காஷ்மீரை தொட்டுட்டு போனதுனால சொல்றேன். அப்ப ஜம்மு காஷ்மீர்ல வந்து தேர்தல் ஆணையத்துடைய ஒருவேளை தேர்தல் ஆணையத்தால் எல்லாம் சாதிக்க முடியும், எல்லாவற்றையும் பிஜேபிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செய்ய முடியும்னா ஜம்மு காஷ்மீர்ல ஏன் நாங்க தோக்கணும்? ஜம்மு காஷ்மீர் நாங்க தான் ஆட்சி பிடிச்சிருவோம். 50-50 கான்சன்ட்ரேஷன் பண்ணலையோ இங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வரப்போகுது அப்படின்றனாலதான் இங்க தேர்தல் ஆணையத்தோட வைக்கிறீங்களா? இல்ல நான் உங்ககிட்ட அந்த உங்க கருத்தோட நான் நிறைய முரண்படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா,
ஜனநாயகம் வந்து சார் மக்கள் ரொம்ப விழிப்பா இருக்காங்க, யாராலையும் தப்பு பண்ண முடியாது. இப்ப மக்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன செய்திகளையும் சமூக ஊடகத்தோட தாக்கம் அதிகமா இருக்கு. சமூக ஊடகத்தின் மூலமாகவே பொய் பிரச்சாரங்களையும் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அதுல உண்மை பொய் எல்லாவற்றையும் அலசி பார்க்கக்கூடிய வாய்ப்பும் தகுதியும் மக்கள்கிட்ட இருக்கு. ஊடகங்கள் மூலமாக அந்த வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இதையும் அதையும் பொருத்தி பார்க்க வேண்டியது. தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுயேட்சை அமைப்பு, சுயாட்சி பெற்ற அமைப்பு. அதுல யாராலையும் தலையிட முடியாது. அதனால ஹரியானா தேர்தல் முடிவு சாதாரணமான முடிவு கிடையாது. தொடர்ந்து பேசலாம். இல்ல, ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். ஹரியானா தேர்தல் என்பது குஜராத்தில் 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்கள், மத்தியில் 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்று பிரதமரான நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு இந்தியாவை வலிமையான இந்தியாவை வளர்ச்சி பெற்ற இந்தியாவாக ஆக்குவதற்கு தகுதி படைத்த தலைவரான மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி என்பதை ஹரியானா மக்கள் தேர்தல் தீர்ப்பின் மூலமாக அறிவித்திருக்கிறார். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து நம்முடைய அரங்கத்திற்குள்ள வருவதற்கு முன்பதாக தேர்தலுடைய நிலவரத்தை பார்த்தலாம். ஹரியானாவில் 90 இடங்கள்ல பிஜேபி 50, காங்கிரஸ் 34, ஜேஜேபி 0, மற்றவை 6. அதுக்கடுத்தாக ஜம்மு காஷ்மீரில் 90 தொகுதிகள். அதில் காங்கிரஸ் கூட்டணி 50, பிஜேபி 28, பிடிபி 22, மன்னிக்கணும், பிடிபி 2, மற்றவை 10. ஆக மொத்தம் 90 இடங்கள்ல காங்கிரஸ் ஜம்மு காஷ்மீரில் முன்னிலை வகிக்கிறது. ஹரியானாவில் பிஜேபி 50 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. ஸோ 2 மாநிலங்களும் பிஜேபி ஒன்றும் காங்கிரஸ் ஒன்றும் கூட்டணியோடு ஆட்சி அமைக்க தயாராக இருக்கிறார்கள். நம்ம அரங்கத்துக்குள்ளே வரலாம். நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளத்தினுடைய மாநில தலைவர் திரு கும்ஃபு விஜயன் அவர்கள், ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸிற்கு ஏற்றம், ஹரியானாவில் காங்கிரஸ் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரு செல்வம் அவர்கள் சொன்னாங்க. உங்களுடைய கருத்து? அதான் சார், பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அவங்க நல்லா ஜனங்க உணர்ந்துட்டாங்க, பிஜேபியை பற்றி நல்லா உணர்ந்துட்டாங்க. ஏற்கனவே 10 வருஷமா அங்கே இவங்க எலெக்ஷன் நடத்தலை. சரி, நம்ம ஜம்மு காஷ்மீர் பற்றி பேசலாம். நம்ம ஹரியானாவில் நீங்கள் ரொம்ப மெத்தன போக்கு வந்துட்டீங்க. கோஷ்டி புஸ்தனால தான் அந்த வாக்கு வங்கி உங்களுக்கு சிதைவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இல்லவே இல்லை. இப்போ நீ சொன்னவர் முன்னாள் முதலமைச்சர் பூபேந்திர சிங் ஹோடா அவர்களும், குமாரி செல்ஜா அவர்களும், ரந்தீப் சிங் சுர்ஜ்வாலா, இவங்க 3 பேருமே மற்ற எல்லா தலைவர்களும் சரி ஹரியானாவில் மிக கடுமையா உழைச்சாங்க. தலைவர் ராகுலே பல தடவை அங்க போயிட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பிரியங்காஜி அவர்களும் கூட பல தடவை பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதுல இந்த குறைபாடு வைக்கல. உண்மையாவே அங்க வேலை வாய்ப்பு கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட் பெருத்து கிடக்குறது. ஜனங்கள்லாம் பார்த்திருக்கிறாங்க. நீங்க ஜெயச்சந்திரன் அதுதான் சார், ஜனங்கள்லாம் பார்த்திருக்காங்க. விவசாயிகளுடைய போராட்டம் கண் முன்னாடி பார்த்திருக்காங்க. நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மல்யுத்த வீரர்களை விட அதுவும் கண்ணாட பார்த்திருக்கிறோம். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கான தீர்வு இன்னும் கிடைக்கல. அதுக்கப்புறமா கடைசியா புல்டோசர் கலாச்சாரம் பெருகிடுச்சு. நோவாவில் பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டும் கூட இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. வெற்றி பெற்றவங்க வெற்றி பெறல, முன்னணியில இருக்கிறாங்க. 50 இடத்துல முன்னணி இருக்கிறாங்கன்னு சொன்னா அது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? மக்கள் கொடுத்த அங்கீகாரம் தானே? கண்டிப்பா கிடையாது. அப்புறம் தேர்தல் பிஜேபி கூட்டணி போட்டுருச்சு சொல்றீங்களா? மசூல் பவரும் மணி பவரும் தான் அவங்களை இந்த அளவுக்கு கொண்டாந்துருக்கு. இல்ல, காங்கிரஸ் மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா நீங்க அந்த ஜாட்டின மக்களுக்கும் சரி, அதுக்கடுத்து ஓபிசி உங்களுக்கு நிறைய வாக்களிப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்தீங்க. சிறுபான்மையினர் வாக்கு நமக்கு தான் வரும் அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கையில இருந்தீங்க. அங்கதான் நீங்க கோட்டை விட்டுருக்கீங்க. நம்ம பத்திரிகை இல்ல அப்படி பத்திரிகையாளர் மீடியாங்க சொல்றதுமா ஏத்துக்க முடியாது. நாங்க எந்த அளவுல களத்துல இறங்கி வேலை பார்த்தோன்றது எங்களுக்கு தானே சார் தெரியும். எங்களுக்கு தானே சார் தெரியும். காங்கிரஸுக்கு தானே தெரியும். காங்கிரஸ் தான் பலமா இருந்தது. நாங்க சொல்லலையே இது. அதே இப்ப சொல்லக்கூடியதே பத்திரிகையாளர்களே ஹரியானால நாங்க தான் வின் பண்ணுமோன்றது 2 நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்களே. பகிரங்கமா சொல்லிட்டாங்களே. அது ஒரு கருத்து கணிப்பு இல்ல, எல்லா பத்திரிகையிலும் சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் இந்த மாற்றம் அதுதான் எங்களுக்கும் புரியல. இந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறோம், எல்லா தலைவர்களும் ஒற்றுமையா உழைச்சிருக்கோம். அவங்களுக்கு வேணா கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். இப்போ வின் பண்ணதுக்கு அப்புறம் நான் சிஎம் ஆகணும், எனக்கு கூட தான் ஆசை நல்ல பதவியில வரணும், சிஎம் ஆகணும் மற்ற பதவிகளுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை இருந்திருக்கலாம். ஆனா வெற்றி பெறுவதற்கோசம் எல்லா தலைவர்களும் பூபேந்தர் சிங் ஹோடா உட்பட
குமாரி சைலஜா உட்பட ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா உட்பட எல்லாருமே கடுமையா உழைச்சாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தலைவர் ராகுல் காந்தி பல தடவை அங்க பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. கடுமையா ஜனங்களுடைய பல்ச புடுங்கி இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சார், உதாரணத்துக்கு சார், கடைசியில வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எலெக்ஷன் முடிஞ்சு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு எம்பி வந்து பிஜேபி வந்து காங்கிரஸ் வந்து இணைகிறாரு. எதுக்கோசம் ஆட்சி வரப்போகுது, அதனால கண்டிப்பா நீங்களே சொல்றீங்க. அந்த அளவுக்கு நாங்க உத்தரவாதம். நான் இவரோட கருத்து வேற மாதிரி இருக்கலாம், ஆனா அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இவர் சொல்றதும் நம்ம செல்வம் சார் சொல்றதும் நம்ம ஏத்துக்க முடியாது. கடுமையா காங்கிரஸ் உழைச்சாங்க. ஜனங்களுக்கு சொல்ல போனாங்க, எங்க பாஷையில சொல்ல போனா அவங்க வந்துட்டு கசாப்காரனை தான் நம்பணும் முடிவு பண்ணாங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க வந்து இருக்கு சார், கடுமையா உழைச்சன்றீங்க. ஜனங்கள் எங்களுக்கு வாக்களிச்சாங்க, நாங்க தான் வரப்போறோம் நினைச்சீங்க. ஆனா அவங்களுக்கு வாக்களிக்க போகும்போது மட்டும் கசாப்பு கடைக்காரனுக்கு வாக்களிச்சாங்க. இது ஜனங்க பார்த்துட்டு தானே சார் இத்தனை. நான் என்ன கேட்கிறேன்னா, இத்தனையும் இல்லையா உங்களுக்குள்ள இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். வேலை வாய்ப்பு கண்டிப்பா இருந்ததா? கிடையாது. வந்து விவசாயிகள் போராட்டம் நடத்தப்படலையா? நடத்தப்பட்டது. அதிகமா நடத்த நிறைய பேர் அப்ப ஹரியானால ராகுல் காந்தி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரா? கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஜனங்களுக்கு புரிதல் இல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கடைசியா என்ன சொல்ல முடியும்னா, மசில் பவரும் மணி பவரும் தான் அங்க வென்றிருக்கிறது. நீங்க ஆம் ஆத்மியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்துக்கலாமே. உங்களுக்கு இன்னும் ஒரு 10 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்குமே. கூட்டணி ஆட்சி அமைக்க சார். அவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? நானும் பத்தி தப்பா பேச விரும்பல. அவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோ, அவர் அதிகமா கூட கேட்டிருக்கலாம், தகுதியை மீறி அதிகமா கேட்டிருக்கலாம். காங்கிரஸுக்கு அதுல உடன்பாடு இல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா அது மேலிடத்தினுடைய சமாச்சாரம், அதுல நம்ம தலையிட முடியாது. அதனால ஏதோ சின்ன கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். அதனால நாங்க வந்து ஆம் ஆத்மி சார், உதாரணத்துக்கு போன தடவை விட இன்னைக்கு இது கூடுதலா தானே இருக்கிறோம். போன தடவை 30-35 கிட்ட இன்னும் ரிசல்ட் வந்து முழுமையா வரல. அதுக்கு எத்தனை ஏறும் தெரியாது, வின் கூட பண்ணலாம். அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களுக்கு கான்பிடென்ட் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுடைய தலைவர்கள் கடுமையா உழைச்சாங்க. அவங்க கடைசியில அந்த எண்ணங்கள் இருந்திருக்கலாம். பெரும்பாலான ஒரு 15 தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓட்டினுடைய வித்தியாசம் வந்து 1200 இருந்து 3000க்குள்ள தான் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. ஒரு 15 இடங்கள்ல ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அதுல 10 இடங்கள்ல 3000 தான் வேரியேஷன் இருக்கு. சோ மாறி மாறி அறிவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுக்கு மட்டும் ஜெயராம் ரமேஷ் அவங்க கூட சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து தேர்தல் ஆணையம் இணையத்துல வந்து நீங்க ஏன் ரிசல்ட் லேட்டா நீங்க பண்றீங்க? ஏன்னா 18 சுற்றுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொன்னாங்க. சோ அப்ப உங்களுக்கு அங்க தேர்தல் ஆணையத்தின் மேல அங்க ஒரு சந்தேக பார்வை வந்திருக்கா? சந்தேகம் நம்பிக்கையே கிடையாது சார். தேர்தல் பார்வைதான் அவங்களுடைய கையாளாச்சு. அண்ணன் நல்லா சிரிக்கிறாரு. நான் சொல்றேன், தேர்தல் ஆணையம் என்னைக்கு வந்துட்டு அவங்க சென்ட்ரலா இருந்திருக்காங்க. ஜம்மு காஷ்மீர்ல காங்கிரஸ்க்கு ஆதரவா இருக்கா தேர்தல் ஆணையம்? ஜம்மு காஷ்மீர்ல கண்டிப்பா காங்கிரஸ் அங்க வந்து என்னன்னா, ஜம்மு காஷ்மீர் மக்கள் அத்தனை பேருமே டோட்டல் ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபி மேல வெறுப்புல இருந்தாங்க. சரி, பிஜேபி டோட்டல் இங்க வந்து கொஞ்சம் பேர் ஹிந்தி நல்லா குறுக்கீட் பண்ணுங்க. நான் பேசி முடிச்சேன். அண்ணன் தலைவர் ரொம்ப கம்மியா தான் கொடுப்பார் டைம். நான் சொல்றேன், ஜம்மு காஷ்மீருடைய விஷயம் வேற, ஹரியானாவினுடைய விஷயம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க டோட்டலாவே வந்துட்டு ஜம்மு காஷ்மீர்ல எல்லாமே பிஜேபியால திணிக்கப்பட்டது. இப்போ அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கு. ஹரியானாவில் பாஜக முன்னிலை வைக்கும் 10 தொகுதிகளில் அந்த நான் சொன்ன மாதிரி இந்த 3000 வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபி 50 இடங்களையும் காங்கிரஸ் 34 இடங்களும் இருக்கு. இப்போ 10 வரும்போது அதுல மாற்றங்கள் வந்துச்சுன்னா, அந்த 10 மாறிடுச்சுன்னா ஒரு 44-50. அப்போ ஹரியானாவில் தான் தொங்கும் சட்டமன்றம் வரப்போகுதா? வரலாம். ஏன்னா காரணம் நீங்களே சொல்லிட்டீங்க சார். நீங்களே இப்போ வந்து ரிசல்ட்ட சொல்லிட்டீங்க. ஈசி மேல வந்து சந்தேகம் இருந்து எங்களுடைய ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்னு. கண்டிப்பா எங்களுக்கும் இருக்குது, ஜனங்களுக்கும் இருக்கு. ஏன்னா அவங்க ஏன் மாத்தி அறிவிச்சிட்டு இருக்காங்க? அது ரெண்டும் வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் ஒன்னும் கிடையாது. நீங்க சொல்ற 10,000-20,000 டிஃபரன்ஸ் இருந்தா கூட சொல்லலாம். மாத்தி அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? நான் சொல்ற எலெக்ஷன் கமிஷனுக்கு பிஜேபி மேல என்னத்துக்கு இன்ட்ரெஸ்ட் நான் கேட்கிறேன். காங்கிரஸ் மேல அவங்க வந்து பொதுவா தானே இருக்கணும். அவங்க காங்கிரஸ் மேல எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பொதுவாவே இருக்க மாட்டாங்க. சமீப காலமா பாத்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷம் காலமா பிஜேபி மேலதான் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க வெளிப்படுத்தலாம். அதுதான் கேட்கிறாரு ஜெயராம் ரமேஷ். ஏன் மாத்தி அறிவிக்கிறீங்க? ஏன் ஒரு நல்லையா ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டீங்க? முதல்ல கூட அது மாதிரி லோக்சபா எலெக்ஷன்ல அதே மாதிரி தான் பண்ணாங்க. இப்ப சைமல்டேனியஸ்லி இந்த எலெக்ஷன்லயும் அதுதான் பண்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நான் சொன்ன மாதிரி, கடைசியா சொன்ன மாதிரி, மசில் பவரும் மணி பவரும் விளையாடி இருக்குது. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து நம்முடைய அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆம் ஆத்மியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ஜோசப் ராஜ் அவர்கள். ஹரியானாவில் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிட்டது. நம்மளுடைய ஒரு கணிப்பில் அதிகபட்சமாக ஒரு 5 இடங்களில் ஹரியானாவில்
எடுக்கும் என்கின்ற அடிப்படை. ஏன்னா டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் பண்ணும் பொழுது மரியாதைக்குரிய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஹரியானாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கும் ஒரு ஆதரவு கரம் கொடுத்து அந்த இடங்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு கொடுத்தது. அந்த அடிப்படையில் தான் பஞ்சாபில் நீங்கள் வெற்றி கொண்டு நாட்டிங்க. ஹரியானாவிலையும் அதே ஒரு நம்பிக்கை, விவசாயிகள் நமக்கு துணை நிற்பார்கள் அப்படின்னு. அதுபோக வந்து சிறுபான்மையினர் வாக்கு, ஓபிசி வாக்கு, இந்த ஜாட்டின மக்கள் வாக்கு, உங்களுடைய தேர்தல் அறிக்கை, அதுபோக இது எல்லாமே வந்து கெஜ்ரிவால் அவருடைய சிறைவாசம் அங்கே ஆம் ஆத்மியில் ஹரியானாவில் ஒரு சரிவை ஏற்படுத்தியிருக்கா? இல்லை, அப்படி பார்க்க முடியாது. நீங்கள் இந்த ஹரியானா எலெக்ஷன் பார்த்தவொன்னே அதுக்கு முன்னாடி தோழர் செல்வம் சொன்ன சில விஷயங்களுக்கு, கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். மக்கள் வந்து ஹரியானா மக்கள் வந்து ஆம் ஆத்மி கட்சியை வந்து புறக்கணிச்சிட்டாங்க, அகற்றிட்டாங்கன்னு சொன்னாரு. இல்லை, காங்கிரஸை புறக்கணிச்சிருக்காங்க, ஆம் ஆத்மி அகற்றிட்டாங்கன்னு. ஆனா அவங்களுக்கு தெரியல, ஆம் ஆத்மி முதல் தளமா களம் காட்டுறோம் நாங்க. மொத்தத்துல எந்த இடத்துலயும் ஆம் ஆத்மியோட ஸ்ட்ராட்டஜி நீங்க இனிஷியலா எடுத்தாங்க, டெல்லியில இருந்து பஞ்சாப்ல இருந்து எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி முதல் களத்தை தான் காணுவோம், களத்தை அப்சர்வ் பண்ணுவோம். அப்சர்வ் பண்ணி மக்களுக்கான தேவைக்கான களத்துல நாங்க இருப்போம். அப்ப வந்து ஒரு 5ல இருந்து 7% ஓட்டு வரைக்கும் எங்களோட பர்சன்டேஜ் ஓட்டு தான் இருக்கும், தவிர வின்னிங் இருக்காது. அடுத்த களம் எங்களோட ஆட்சி களமா தான் மாறும். இது யூசுவலா ஆம் ஆத்மியோட ஸ்ட்ராட்டஜி ஸ்டைல். 10 ஆண்டுக்குள்ள ஆம் ஆத்மி ஒரு தேசிய கட்சியாக 4 மாநிலங்கள்ல இடம் பிடிச்சு இன்னைக்கு 5வது மாநிலத்திலே நாங்க உள்ள நெருங்கி வந்துட்டு இருக்கோம். அப்படின்னா இது ஆம் ஆத்மியோட வெற்றி. புறக்கணிக்கல, இந்தியா முழுக்க மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தோழ செல்வத்துக்கும் பிஜேபிக்கும் கூட மெசேஜ். ரெண்டாவது விஷயம், முக்கியமா இவ வந்து மக்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்க காங்கிரஸ், ஆம் ஆத்மி அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போன எலெக்ஷன்ஸ் நீங்க நாடாளுமன்ற எலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வாங்கினது 46%, இந்தியா கூட்டணி வாங்கினது 48%. இவன் சீட் வந்து 5 சீட் ஹரியானால வந்து பிஜேபி போனாலும் 5 சீட் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்தாலும், பட் வந்து பர்சன்டேஜ் ஓட் ஷேர்ஸ்ல 2% மேல அதிகமான ஓட் ஷேர்ஸ் வந்து எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஓட்டு வந்து பிஜேபியோட நம்ம ஆம் ஆத்மி கூட்டணி அதிகபட்ச ஓட்டுகளை கொண்டு வந்திருக்கோம். காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி அதிகபட்ச ஓட்டுகள். பட் இங்க என்ன இதுல இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குறுக்கீடு தம்பி, ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. இந்தியா கூட்டணி இருக்கா தம்பி? பிரதர், ஆம் ஆத்மி நீங்க பேசுற வரைக்கும் உங்களோட வாய்ப்புகளை நான் தடுக்கவே இல்லை தோழர். நீங்க பேசி முடிச்சது உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் பண்றோம். நீங்க பேசி முடிச்சது நீங்க பொறுமையா இருங்க. எதுலையுமே பொறுமை இல்லாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு அடி வாங்கி நாங்க பொறுமையா இருக்கோம்ல, சந்தோஷத்துல நீங்க பொறுமையா இருங்க, பேச விடுங்க. சரி, நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா மக்களுக்கு புரியாது. உங்க வாதத்துக்கு நான் பதில் வாதம் கொடுக்கலாம், ஆனா கோடான கோடி மக்களுக்கு புரியும். அதுக்காக பேசுறேன். நான் புள்ளிவிவரத்தோட பேசுறேன், நீங்க சும்மா பேசக்கூடாது. நான் புள்ளிவிவரத்தோட பேசுறேன், நீங்க வாங்க டிபேட் பண்ணுவோம். நான் சொல்றேன் 2 லட்சம் ஓட்டு உங்களோட நாங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல அதிகபட்சமா வாங்கி கொண்டது கேட்டா கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கிறதா? ஒரு நிமிஷம் இல்ல, நாடாளுமன்ற பேச்சு சரிங்களா? சோ 2.5 லட்சம் ஓட்டு அதிகபட்சமா வாங்கிக்கும். அப்போ நாடாளுமன்றம் மோடியை இவங்க மோடியை வச்சு பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துலயே வந்து ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணி அதிகபட்சமான ஓட்டுகளை கொண்டு வைக்கும். அப்ப இங்க என்ன நடந்திருக்க ஹரியானா எலெக்ஷன்லனா, அங்க ஜாட்டின மக்கள் அவங்க கூட்டணி இருந்த கட்சி செப்பரேட் ஆக்குறாங்க. இவங்களோட யுக்தி, நான் இவங்களோட பிஜேபியோட தேர்தல் யுக்தி, அவங்கள செப்பரேட் ஆக்குறாங்க. இந்த பக்கம் வந்து ஆம் ஆத்மியோட இதை வந்து காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணல. ஆம் ஆத்மி 10 சீட் டிஸ்கஷன்ல வச்சிருந்தோம், காங்கிரஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணாம 5 சீட் வரைக்கும் நாங்க கொடுக்கலனாங்க. பட் ஆம் ஆத்மி பொறுத்த வரைக்கும் எல்லா ஹரியானாவில் எல்லா தொகுதியிலும் ஆம் ஆத்மிக்கு சட்டமன்ற அலுவலகம் உண்டு. ஆம் ஆத்மிக்கு மக்கள் செல்வாக்கு உண்டு. நீங்க பர்சன்டேஜ் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. குறைஞ்சபட்சம் 4% ஓட்டை வந்து ஆம் ஆத்மி முதல் எலெக்ஷன்லயே கொண்டு போயிருப்போம். முதல் எலெக்ஷன்ல குஜராத்ல 13% ஓட்டை வந்து கொண்டு போனோம். அதுக்கப்புறம் தான் ஆம் ஆத்மி கட்சியோட தலைவர்கள் தொடர்ந்து கைது. சரிங்களா? அப்ப கூட அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இதே நிலைமை அமித்ஷாவையும் மோடியும் வந்து உள்ள வச்சிருந்தாங்களா இந்த 1 இயர், பிஜேபின்ற ஒரு கட்சி களத்திலே இருந்திருக்காது. இன்னைக்கு ஆம் ஆத்மி களத்துல இருக்கு. எங்க தலைவர்கள் எல்லாம் உள்ள அடக்கினாலும் ஆம் ஆத்மி களத்துல இருக்கு. நான் திரும்ப இவங்க வந்து விவசாய போராட்டங்களா இருக்கட்டும், இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் எருமாப்பா இருந்தது ஒரு தவறாக நாங்க பாக்குறோம். காங்கிரஸோட எருமாப்பு. காங்கிரஸ் செய்தி ஹரியானால போட்டியிட்ட வினேஷ் போகட் வந்து லீடிங்ல இருந்தாங்க, வெற்றி முகத்துல இருந்தாங்க. இப்போ பின்னடைவை அதை நோக்கி தான் வரேன். இப்போ உங்களுக்கு அதை நோக்கி தான் வரேன். இப்போ காங்கிரஸுக்கும் இது வந்து எருமாப்பா இருந்த ஒரு காரணத்துல இந்த
அதிகபட்சமான வித்தியாசம். ஏன்னா அப்படிதான் இருக்கு கள நிலவரம் வந்து ஹரியானால நாங்க பார்த்த வரைக்கும் நிச்சயமா வந்து பிஜேபி மக்கள் முழுக்க வெறுப்பு. இப்போ பிஜேபியோட ஆட்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சாரம் செஞ்சாங்களா, முன்னாள் முதல்வர் வரைக்கும் பிரச்சாரம் பண்ற இடத்துல மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டதை நீங்க காண இதுல பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் எங்கேயுமே நடக்கல. அந்த அளவுக்கு விரட்டி அடிக்கக்கூடிய சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சூழல்ல பிஜேபியில இருந்து பிஜேபி எம்பி வந்து அடுத்த நிமிஷமே காங்கிரஸுக்கு தாவக்கூடிய ஒரு சூழல். அப்ப கள நிலவரங்கள் மக்களுடைய கருத்துக்கள் எல்லாமே இதுக்கு எதிராக இருக்கும்போது இன்னைக்கு காலையில 10 மணி வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் எப்படி மாறுது அப்படின்னும் போது எங்களுக்கு எலெக்ஷன் தேர்தல் கமிஷன்ல தெளிவான குற்றச்சாட்டை நாங்க வைக்கிறோம். நாங்க வந்து ஜெனரலா ரொம்ப தெளிவான குற்றச்சாட்டை நாங்க வைக்கிறோம். இந்த ஓட்டுகள் இவங்க வந்து எல்லா இடத்துலயும் மாற்றம் உங்களை கொண்டு வர மாட்டாங்க. உங்களுடைய பூத் ஏஜென்ட் இருப்பாங்க, காங்கிரஸுடைய பூத் ஏஜென்ட் இருப்பாங்க, கவுண்டிங்ல அதையெல்லாம் தாண்டி வந்து அறிவிச்சிட முடியுமா? அதுதான் நாங்க சொல்றோம். தனியார் தொலைக்காட்சியில ஓட்டு பெட்டியை வந்து தூக்கிட்டு போவதெல்லாம் பாத்தீங்க, அந்த காணொலி எல்லாம் வெளியாச்சு. தனியார் தொலைக்காட்சியில ஓட்டு பெட்டியை வந்து தூக்கிட்டு போவதெல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பெல் நிறுவனத்துல இருந்து மேனுபேக்சரிங் பண்ணி தேர்தல் எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பின கண்டெய்னரான நம்மளோட எலெக்ஷன் மிஷன்ஸ் காணாம போனதுக்கு இன்னைக்கும் கோர்ட்ல அந்த நிலுவையில தான் இருக்கு. அந்த கேஸ் இன்னும் ஃபைனல் கம்ப்ளீட் ஆகல. சரிங்களா? சோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இப்ப இந்த எந்த மிஷன்கள் எங்க மாட்டப்பட்டுள்ளது அப்படின்றது ஒரு கேள்வி. அது இல்லாம இந்த ஓட்டு டிஃபரண்ட் பாருங்களேன். எல்லாமே 2000 ஓட்டு, 1500 ஓட்டு, 1000 ஓட்டு சரியா பண்ணுங்க. அதாவது ஓட்டு மிஷினை மாத்திட்டாங்க. பஞ்சாப்ல நீங்க குற்றவாளியா சார்? நீங்க குற்றவாளி. பஞ்சாப்ல உங்களுக்கு பிஜேபின்னு ஒரு கட்சியே கிடையாது சார். பஞ்சாப்ல பிஜேபின்னு ஒரு கட்சியே கிடையாது. நான் வாஷ் அவுட் பஞ்சாப் விவசாய மக்கள் மத்தியில போயிடாதீங்க. இப்ப கூட சொல்றேன், பஞ்சாப் இப்பவும் திரும்ப நீங்க நாங்க கலைச்சிட்டு பஞ்சாப்ல பிஜேபின்னு ஒரு இதே கிடையாது. தமிழகத்துல பிஜேபின்னு கிடையாது. இங்க என்ன பிரச்சனைன்றது நீங்க யோசிங்க சார். என்ன பிரச்சனை? தமிழகத்துல பிஜேபின்னு ஒரு கட்சி கிடையாது. பிஜேபி பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகளோட தோல்ல வந்து சவாரி செஞ்சு அந்த மாநிலத்தை ஒழிக்கக்கூடியதான் பிஜேபி. ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து முழுசா பிரிச்சு சார், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல உங்க கேண்டிடேட் லிஸ்ட் எடுங்க சார். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல உங்க போட்ட கேண்டிடேட் சார், நீங்க சொல்றதுனால சொல்றேன் உங்களுக்கு, யாரெல்லாம் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தி நீங்க சிறையில் அடைச்சீங்களோ அவங்க பிஜேபி கேண்டிடேட்டா திரும்ப புனிதர்கள்லாம் மாற்றப்பட்டு விட்டார்கள். எப்படி வந்து ஊழல் குற்றவாளிகள் வந்து எப்படி வந்து பிஜேபியில வந்த உடனே புனிதர்களா மாற்றப்படுறாங்களோ அதேதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் நடந்தது. யாரெல்லாம் நீங்க வந்து முஸ்லிம்கள் இவங்க வந்து தீவிரவாதிகள் சொல்லிட்டு நீங்க அடக்குமுறை வச்சு அவங்களை சிறையில கொண்டு வந்தீங்களோ அவங்க எப்படி சார் உங்க கட்சியோட கேண்டிடேட் ஆவாங்க? அப்போ ஒரு தீவிரவாதிய நீங்க கேண்டிடேட் ஆக்குவீங்களா? அப்ப நீங்களே குற்றம் சொன்ன ஒரு தீவிரவாதி நீங்க கேண்டிடேட் கொண்டு வருவீங்களா? அப்ப எந்த வகையில இது நியாயம்? சோ முழுக்க வந்து இவங்களோட அரசியல்ன்றது தேர்தல் கமிஷனையும் சிபிஐயும் இன்கம் டாக்ஸையும் கூட்டமைப்பு அப்படின்றதான் நான் சொல்வேன் பிஜேபி. இதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. டிசம்பர்ல மகாராஷ்டிராவோட எலெக்ஷன் வருது சார். இன்ன வரைக்கும் அவங்க அது சம்பந்தமா எந்த மூவும் பண்ணல. நான் சொல்றேன் எப்போ வருன்றது. மோடியும் அமித்ஷாவும் எப்போ அங்க போய் எல்லா கூட்டணி வார்த்தைகள் எல்லா கட்சியும் வந்து பேசி முடிச்சுட்டு வந்து ரீச் ஆவாங்களோ அதுக்கு அடுத்த நாள் தான் எலெக்ஷன் கமிஷன் டேட்டியை கொடுப்பாங்க. இதே ராஜ் டிவில நான் பேசியிருந்தேன். குஜராத் வந்து போனதுக்கு அப்புறம் மோடியோட விஜயம் குஜராத் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எலெக்ஷன், அந்த சுற்றுப்பயணத்துக்கு அப்புறம் தான் எலெக்ஷன் தேதினும். அவர் முடிச்ச அடுத்த நாள் சுற்றுப்பயணத்தை முடிச்ச அடுத்த நாள் எலெக்ஷன் தேர்தல். முழுக்க இதற்கு மேல என்ன சாட்சிகள் வேணும்? கூட்டமைப்புல வந்து அவங்களுடைய கூட்டணியில வந்து தேர்தல் கமிஷனும் எதுவும் இருக்கின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதை ரொம்ப தெளிவா செய்யக்கூடியதுல அமித்ஷாவும் மோடியும் மிக திறமைசாலிகள். அதாவது வந்து எந்த இடத்துல வந்து 1000 ஓட்டு 500 ஓட்டு எங்க 2000 ஓட்டுகள் அந்த இடத்துல தன்னோட அதிகாரத்தை முழுமையா வந்து அவங்களுடைய பங்கு ரொம்ப பெருசு. ஹரியானால இந்த பிரதமர் மோடி அவருடைய பிரச்சாரத்தையும் அமித்ஷாவோட பிரச்சாரத்தையும் மீறி காங்கிரஸ் ஆம் ஆத்மி இந்த விவசாயிகள் போராட்டத்தையும் வீராங்கனைகள் போராட்டத்தையும் வேலையில்லா திண்டாட்டத்தையும் பொருளாதார வீழ்ச்சியையும் நீங்க முன்னெடுத்து வச்சீங்களா? அங்கதான் ஒரு கேள்வியா இருக்கு. அதுதான் ஏன்னா இந்த நாளையும் வந்து இவங்க இந்த இரண்டு பேர் வந்து லாபகமா கடந்து போய் இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்தாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க. எஸ், அதாவது ஜாட் ஹரியானா பொறுத்த வரைக்கும் உங்க ஜாட் இன மக்களுடைய பர்சன்டேஜ் ஓட்டு பர்சன்டேஜ் வந்து 22%. 22% வந்து இவங்க போக்கஸ் பண்ணாங்க. விவசாய பிரச்சனைகளை காங்கிரஸ் வந்து தவற விட்டது. ஆம் ஆத்மி விவசாய பிரச்சனைகள் நாங்க எடுத்து வந்தோம். அது இல்லாம ஆம் ஆத்மியோடைய ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எஜுகேஷன், ஹெல்த்,
அண்ட் மின்சாரம் ஃப்ரீயா கொடுக்கறது, 3000 rupees பென்ஷன், இந்த மாதிரி வந்து டெவலப்மெண்ட்டை பத்தி இருக்கும். பிரச்சனைகளை பத்தி ஆம் ஆத்மியோட தேர்தல் களம் எப்பவுமே இருக்காது. நீங்க ஆம் ஆத்மியோட தேர்தல் களம் எல்லாமே நாங்க என்ன பண்ண போவோம், வந்தா என்னெல்லாம் நடக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றது ஆம் ஆத்மியோட தேர்தல் களம். ஆனா காங்கிரஸ் இதுல வந்து உண்மையிலேயே தவறிட்டாங்க. விவசாய பிரச்சனைகளை எடுக்காம அவங்களது ஜாதி வாரியாக கணக்கெடுக்க முக்கியத்துவம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சோ இதெல்லாம் வந்து ஜாட்டின மக்களோட ஓட்டுகள் பொறுத்த வரைக்கும் ஜேஏபி அந்த கட்சியானது அவங்க செப்பரேட்டா அதை வச்சு அதை வந்து பிரித்தாளக்கூடிய தன்மை வந்து இருக்கு. சோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் எந்த டைம் வேணா எப்படியும் மாறலாம். நான் என்ன சொல்லுவேன்னா 1000 ஓட்டு 500 ஓட்டுகள் வித்தியாசத்துல மட்டும். எப்படி குஜராத்ல வந்து 41 சீட்டுக்கு இதே பிரச்சனைகளை நாங்க சந்திச்சோம், அதே பிரச்சனை தான் இன்னைக்கு காங்கிரஸ் சந்திக்குது. ஆம் ஆத்மி கட்சி வந்து சந்திச்ச அதே பிரச்சனையை இன்னைக்கு காங்கிரஸ் சந்திச்சிட்டு இருக்கு ஹரியானால. இது வந்து நிச்சயமா பார்க்க போனா இவங்களோட தேர்தல் யுக்தி, அமித்ஷா மோடியோட தேர்தல் யுக்தி. அவங்களுக்கு வந்து ஆட்சி நடத்துறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. இந்த ஹரியானா தேர்தல் எடுத்து அடுத்து இந்த டீம் அப்படியே வந்து அது அப்படியே ஒரு டீமா போயிட்டு மகாராஷ்டிரா தேர்தலில் உட்காந்துருவாங்க. அங்க உள்ள கட்சிகளோட இணைய வச்சு அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை போட்டு அங்க எந்த கட்சிகளை காலி பண்ணலாம்ன்ற முடிவு எடுத்து அவங்களுக்கு இதுதான் எலெக்ஷனோட முடிவை முன்னக்கூட்டியே டிஃபைன் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ஹைப்பை மீடியாக்கள் மீதுமாக காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுது என்ற ஹைப்பை கிரியேட் பண்றது கூட அவங்களா தான் இருக்கும். இதே இந்த ஹைப் வந்து 2019 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து வெற்றி பெறுன்றது கருத்து கணிப்பு, ஓவரால் கருத்து கணிப்பு. ஆனா இவங்களோட சேஞ்சஸ்ல மாற்றப்பட்டது. இவங்களோட ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிலையும் தொங்கு சட்டமன்றங்கள் வரும்ன்றது அந்த பக்கம் நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேவை கிடையாது, ஹரியானா தேவை. நிச்சயமா ஹரியானா தேவை. போயிட்டு இருக்காங்க. இதுலயும் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நான் இப்ப சொல்றேன், இதுல கேஸ் ஃபைல் ஆயிடுச்சுன்னா, இந்த கோர்ட் இந்த எலெக்ஷன் இதுல கேஸ் ஃபைல் ஆயிடுச்சுன்னா குறைஞ்சபட்சம் 9 to 10 சீட் அதிகமா காங்கிரஸ்க்கு போகும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். பத்திரிகையாளர் திரு ராகவன், உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் 90 தொகுதிகள், அந்த 90 தொகுதிகளில் 49 தொகுதிகளில் அதாவது அறுதி பெரும்பான்மை காங்கிரஸ் கிட்ட வந்துருச்சு. இப்போ இங்கே என்ன அப்படின்னா, இந்த நியமன உறுப்பினர்கள் ஒரு 5 நபர்கள் இருக்கிறாங்க. அது போக வந்து உமர் அப்துல்லா கூட சொல்லியிருக்கிறாரு, அவர் ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு நாற்காலிக்கு நான் வந்து வரணுன்ற ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு ஒரு அதிருப்தியில் இருந்தார். காங்கிரஸ் வந்து பேசி அவரை உள்ளே கொண்டு வந்து ஒரு கூட்டணியோடு இப்போ வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஜம்மு காஷ்மீரினுடைய நிலைமை வந்து பாண்டிச்சேரி போல தானா, கை கட்டி வாய்ப்பொத்தி எங்கள் ஆளுநருக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தானான்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது இப்போ ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தேர்தல் கருத்து கணிப்பு வந்து சரியாக இருந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 45 இடங்கள் வரும்னு சொன்னாங்க. அதுக்கு மேலேயே இப்போ 49 இடங்கள்ல இந்த கூட்டணி வந்திருக்கு. அதை நான் சொல்றேன், பிஜேபி 28, காங்கிரஸ் 49, பிடிபி 3, மற்றவை 10 வந்திருக்கு. ஆனால் இது அதாவது இந்த தேர்தல் வந்து 10 ஆண்டுகள் பின்ன நடக்கிறது. இந்த ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு மாநில அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு பிறகு நடக்கிற தேர்தல், முதல் தேர்தல். ஸோ அதனால் மக்கள் வந்து ஒரு ஆர்வத்தோடு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க வந்து அதன் அடிப்படையிலேயே வந்து உங்களுக்கு இந்த காங்கிரஸ் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி கூட தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டார், மிகவும் உயரமான இடத்துல 68% என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு. எப்போதுமே ஓட்டிங் பர்சன்டேஜ் இருந்ததுனாக்க, ஓட்டிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருந்தால் ஆக்சுவலாக ஆளுங்கட்சியாக ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. 63.88% வாக்குப்பதிவு வந்து. ஆமாம். ஆனால் இப்போ இங்கே வந்து மக்கள் வந்து தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸும் வாக்களிச்சிருக்காங்க. பிஜேபிக்கு கிட்டத்தட்ட போன அதே மாதிரி தான் ஓட்டு கிடைச்சிருக்கு. பிஜேபியும் மக்கள் ஜனநாயக கட்சியும் கூட்டணி அமைச்சு தான் அங்கே களம் கண்டிருக்கிறாங்க. களம் கண்டா கூட அவங்க வந்து அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வர முடியாது அவங்க. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட மெஜாரிட்டி வந்துட்டாங்க அவங்க. அது நடக்காது. ஆனால் அவங்களுக்கு பிஜேபிக்கு என்ன ஒரு எண்ணம்னா, யார் வேணால் இங்கே ஜெயிக்கிட்டோம், அதை பற்றி இல்லை, எங்களுடைய ஆள் இங்கே லெப்டினன்ட் கவர்னராக இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுவும் செய்து விட முடியாது. அப்போ ஜோசப் ராஜா சொன்ன மாதிரி பிஜேபிக்கு ஜம்மு காஷ்மீர் தேவையில்லை, ஹரியானா தான் தேவை. ஹரியானா தான் தேவை. ஹரியானா ஏன் தேவைன்னா, இப்போ வந்து மாநிலங்களவையில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கு. இப்போ ஹரியானாவில் எம்எல்ஏக்கள் ஜாஸ்தி ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைச்சாதான் அது மூலியமாக இவங்களுக்கு எம்பி கிடைப்பாங்க, அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால இந்த தேர்தல் எப்படியும் வென்று விட வேண்டும் என்பது அவர்களுக்கு முக்கியமாக இருந்திருக்கு. ஸோ
அந்த வகையில் பார்த்தா கூட ஏதோ ஒரு நெருக்கடி இருந்திருக்கலாம். அதாவது ஒரு திட்டமிட்டு, ஏன்னாக்க கரெக்டாக அந்த தேர்தல் கருத்து கணிப்பு வந்த அன்னைக்கு அந்த ஹரியானா முதல்வர் நயீப் சைனி சொல்றாரு, எப்படி இருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம், வில் வின் மெஜாரிட்டி அண்ட் ஃபார்ம் கவர்மெண்ட் ஃபார் தேர்ட் டைம் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. அடுத்து வந்த மூத்த பிஜேபி தலைவர் அவர் அனில் விஜ் என்ன சொல்றாருன்னா, சிஎம் கேண்டிடேட்டாக நான் கூட வர வாய்ப்பு இருக்கு, மக்கள் என்ன தான் விரும்புகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நான் நஜீப் சைனி வந்து மனோகர்லால் கட்டாருக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பவே நான் வந்திருக்கணும். அப்போ ஆனால் அவர் செலக்ட் பண்ணிட்டாங்க, நான் பேசாமல் இருந்தேன். இந்த தடவை நான் விட முடியாது, நான் கண்டிப்பாக வருவேன், மக்கள் அதை விரும்புகிறேன் அப்படிங்கிற தோரணையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த 2 சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபியுடைய வியூகம் இதுதானா? ஜம்மு காஷ்மீரில் நம்ம தோத்தாலும் ஆளுநரை வைத்து கவர்னரை வச்சு நம்ம ஆட்சி அமைச்சுக்கலாம், ஹரியானாவில் நம்ம வந்து 3ஆம் முறையாக ஹேட்ரிக்காக தட்டி தூக்கணும், இது அவங்களோட வியூகமா? ஆமாம், அவங்களோட ஒரே நோக்கம் 3வது முறையும் எப்படியாவது ஆட்சிக்கு வரணும். ஓகே, அது வந்து அவங்களுக்கு வந்து மாநில எம்பிக்கு ஒரு உதவுபடியாக இருக்கும். இதில் என்ன ஒரு சிக்கலாக போச்சுன்னா, காங்கிரஸ் செய்த 2 தவறுகள் என்னன்னா, ஒன்று இவங்க தேர்தல் பிரச்சாரத்தை சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தலை. ஒன்று, முதல் தப்பு வந்து ஹரியானாவில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம், மக்கள் மனசில் வந்து மாற்றத்தை விரும்புகிறார்கள் இவங்களாக நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்க. ஒன்று. ஆமாம், அந்த மெத்தனத்தின் விளைவு தான் ஆம் ஆத்மிக்கு ஒரு 2 சீட்டை விட்டு கொடுக்காம அவங்க கூட்டணியை முறித்து கொண்டது. ஆம் ஆத்மியை சேர்த்துருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு 5 சீட்டு வந்திருந்தா கூட அது வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு லாபம் தானே. அதன் அடிப்படையில் தான் செல்வம் கேள்வி வச்சார், இந்தியா கூட்டணி இருக்கா இந்த தேர்தலில் அப்படின்னு கேட்டார். இல்லை, இந்தியா கூட்டணி இருக்கு, காஷ்மீரில் இருக்கு, ஹரியானாவில் இல்லை. இல்லை, அதுதான் வந்து இப்போ லாஸ்ட் டைம் மக்களவை தேர்தலே கடைசியில் தானே அந்த ஆம் ஆத்மி சேர்ந்தாங்க, அது ஒன்று. 2வது, அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நாங்கள் தேவையான வச்சுப்போம், நாங்கள் சொல்கிறது தான் இந்த இந்தியா கூட்டணி கேட்கணும் அப்படின்லாம் கூட பேசினாங்க இல்லையா. அதனால் இந்தியா கூட்டணி இருக்குது, அது வந்து அப்பப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு உரசல் இருக்குது, அப்புறம் திடீர்னு சேர்ந்துக்கிறாங்க, இந்த நிலவரத்தில் தான் இருக்குது. சரி, ஸோ இதனால் ஓவரால் இந்த 2 சட்டமன்ற தொகுதியை எப்படி பார்க்க நிறைவான கருத்து? இதில் வந்து தேர்தல் கணித்து பொய்த்து விட்டுன்னு சொல்ல முடியாது. ஹரியானாவை பொறுத்தவரை எதிர்பாராத ஒரு திருப்பமும், ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை தேர்தல் கருத்து கணிப்புகள் அப்படியே நிகழ்ந்திருக்கின்றன. ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஹரியானாவில் ஜாட் வாக்குகள் வந்து கான்ஸ்டண்ட்டாக பிஜேபி கிடைச்சது. அதனால் என்ன பண்ணாங்க, 2 விஷயம் பண்ணாங்க. ஒன்று, மறைமுகமாக ஓபிசி ஓட்டை திரட்டினாங்க. இன்னொன்று, காங்கிரஸ் வந்து ஆன்டி தலித்னு பிரச்சாரம் பண்ணாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு வெற்றி. ஓகே, நன்றி சார். திரு கும்ஃபு விஜயன், உங்களோட கருத்தும் நிறைவான கருத்து. இருங்க சார், அப்படி நிறைவான கருத்து உங்கள்கிட்ட வரேன் நான். அதாவது நினைத்தது போல ஜம்மு காஷ்மீர் வந்து உங்களுடைய கூட்டணி கிடைத்திருக்கிறது, அதே போல் ஹரியானாவில் நீங்கள் நினைத்ததை விட மாற்று விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் ஹரியானாவையும் நீங்கள் வந்து ஜெயித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களோட கருத்தும் நிறைவான கருத்தும். அதுதான் சார், இப்போ நீங்க கேட்குற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் 10 கேட்டாங்க, ஒரு 7 கொடுத்துருந்துருக்கலாமே. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி பண்ணி அவங்களுக்கு அது என்ன உடன்பாடு இல்லையோ அது சரியா நமக்கு தெரியல. அது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ். ஆமா, லோக்கல் பாலிடிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அங்களுக்கு லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் கரெக்டாக தானே இருந்தாங்க. இப்போ புபேந்திர சிங் ஹோடா அவரு கரெக்டா தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து குமார் சைலஜா எல்லாருமே, ரஞ்சித் சிங் சுர்ஜ்வால் எல்லாருமே அங்க இருக்க. ஒரு நிமிஷம், தற்பொழுது நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஹரியானாவில் 90 இடங்கள்ல பிஜேபி 50 இடங்கள்ல முன்னிலையில் இருந்தாங்க, இப்போ 49 இடங்கள்ல ஒரு சீட்டு கம்மியாகி முன்னிலையில் இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி 35 இடங்கள்ல இருக்கிறாங்க, மற்றவை 6. தொடர்ந்து சொல்லுங்க சார். அதுதான் சார், எல்லாமே கரெக்டா தான் இருந்தது. இன்னும் மிஸ் கிளாஸ்குலேஷன் என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, இவர் சொல்ற மாதிரி நம்ம மூத்த பத்திரிகையாளர் சொல்ல, எனக்கும் அதுல மனசுல கொஞ்சம் அதுல இருக்கு, அது ஓப்பனா சொல்லணும். காங்கிரஸ் சைட்ல இருந்து நம்ம பேச வந்திருந்தாலும் கூட அங்க இருக்க சூழ்நிலைகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் தான் வெற்றி பெற மாதிரி இருந்தது. ஜனங்களுடைய அதிருப்தியை பார்க்க போது காங்கிரஸ் தான் வெற்றி பெறும். ஏன்னா பிஜேபி அந்த அளவுக்கு அட்டூழியம் பண்ணிருக்கு.
விலைவாசி உட்பட எல்லாமே அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாருமே புல்டோசர் கலாச்சாரத்திலிருந்து அந்த அளவுக்கு பண்ணதுனால பயங்கரமா அதனால வந்து நீ சொன்ன மாதிரி அதுல தேர்தல் அவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜில இது மிஸ்டேக் எதுவும் கிடையாது. அங்க லீடர்ஸ்க்கு ஒர்க் பண்ணலாம் சொல்ல முடியாது, எல்லாருமே கோஆபரேஷனா ஒர்க் பண்ணாங்க. அங்க சொன்ன மாதிரி சில விஷயங்கள்ல இவங்களுக்கு மீறின சில விஷயங்கள் எதையாவது சொன்ன மாதிரி நண்பர் சொன்ன மாதிரி நம்மளுடைய மோடி அவர்களும் அமித்ஷாவும் ஏதோ விளையாடி இருக்கலாம், சில பேரை வந்து விளையாடி இருக்கலாம், சில வந்து ஓட்டு போடுற அந்த கேஸ்டிங்ல சில பிரிச்சு இருக்கலாம், பிரிச்ச மாதிரி பிரிச்சு அதுல சில எங்களுக்கு அறியாம சில காரியங்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நாங்க ஒத்துக்கிறோம். எங்களுமே அறியாம சில விஷயம் இவங்க ஏதோ ஒன்று பண்ணிருப்பாங்க, ஒரு ஜாதி வாரியான ஒரு சங்கத்துக்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிருப்பாங்க. அதான் முதல்ல சொன்ன பாருங்க, மணி பவர் அண்ட் மசூல் பவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவங்க பயங்கரமா கை தேர்ந்தவங்க. அதை தான் இப்ப சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா எலெக்ஷன்லும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த 2 மாநில தேர்தல் காங்கிரசுக்கு ஒரு மாற்றமா இல்ல ஏற்றமா ஏமாற்றமா? கண்டிப்பா மாற்றம் தான். ஏமாற்றம் எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்துட்டு அவங்க மக்களுக்கு என்ன பீப்பிள் மேண்டேட் ஜெயிச்சால் அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை. லெப்டினன்ட் கவர்னர் வச்சு தான் அங்க ஆட்சி நடத்த போறாங்க பிஜேபி. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க அது கவர்னர் எங்க போறாருன்னு. அது முதல்ல அது வெற்றி தான். அதே மாதிரி ஹரியானாலும் வெற்றி தானே, முதல்ல இருந்ததை விட அதிகமா தானே வந்திருக்கிறோம். அதனால எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்ப பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா தான் 50-50 தான். அவங்க நாங்க ஒரு ஸ்டேட்ல ஜெயிச்சிருக்கோம், அவங்க ஒரு ஸ்டேட்ல வந்துட்டு ஜெயிச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதனால நாங்க அவங்களோட பாத்தீங்கன்னா நாங்க ஏறி தான் இருக்கிறோம். அவங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பல விஷயங்கள் பண்ணணும், எல்லாம் உடைஞ்சு போச்சு இல்ல. இப்ப நாங்க வெற்றி பெற்றுட்டோம், எல்லாத்தையுமே இப்போ மாநில அந்தஸ்து கொண்டாந்துடுவோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ திருவிரியும் கொண்டாந்துருவோம், எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவோம். இவங்க சொன்ன மாதிரி தீவிரவாதத்தை அழிக்கணும் என்ன எங்க தீவிரவாதம் அழிந்துச்சு? இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ ரிமூவ் பண்ணிக்கிட்டா அவங்களுடைய ஒர்க் ஷாப் எல்லாம் ஃபேக்டரிஸ் எல்லாம் வந்தா எங்க ஃபேக்டரிஸ் வந்துடுது? இன்னும் மோசமான நிலைமையை தான் ஜேஎன்கே மக்கள் சந்திச்சார்கள். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு பிஜேபி எவ்வளவு நிறைய ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருந்தாலும் கூட இன்னைக்கு அங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. எங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. அதை நீங்க பாத்தீங்கன்னா ஹரியானாலயும் பெருசு அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வெற்றி பெறல. கடைசியில சொன்ன மாதிரி அது எலெக்ஷன் கமிஷனை கையில எடுத்துங்கன்னா சில காரியங்களை பண்ணிருக்காங்களே, அங்க அறியாம சில காரியங்கள் நடந்திருக்கலாம். அதான் சொல்றேன், எங்கோட இருந்த அந்த ஜாட்டு மக்களும் சரி தலித் மக்களும் சரி வேற திசைக்கு திருப்பி தனக்கு சாதகமா பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஓகே சார், நன்றி. திரு ஜோசப் ராஜா, அதாவது ஹரியானாவில் காங்கிரஸ் ஜெயிக்காததுக்கு காரணம் ஆம் ஆத்மி தனித்து போட்டிட்டு அந்த வாக்குகளை பிரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு அண்மையில் கிடைச்சிருக்கு. இதுவும் உங்களுடைய நிறைவான கருத்து? அது உண்மையும் கூட, நான் மறுக்கப்படலை. ஏன்னா சில விஷயங்கள் வந்து மறுக்கப்பட முடியாது. இங்கே திராவிட கட்சிகள் வந்து திமுக தலைமையிலான கட்சி வந்து காங்கிரஸ்க்கு இங்கே சீட் அலோகேஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிகபட்சமான சீட் அலோகேட் பண்ணாங்க. எல்லாருமே அது ஒரு நகைப்பாக கூட கேட்டாங்க, எதுக்கு இவ்வளோ சீட்டுன்னு. ஆனால் இதுதான் தேர்தல் வியூகம்ன்றத ரொம்ப தெளிவா திராவிட கட்சிகள், அதுக்கான வெற்றி 40க்கு 40 கிடைச்சது. அந்த வியூகத்தை காங்கிரஸ் அங்க அமைக்க தவறிட்டாங்க. இத்தனைக்கு நான் எங்க சைட்ல இருந்து ரொம்ப தெளிவா கொடுத்திருந்தோம். இன்னொரு விஷயம், ஆம் ஆத்மி எப்பவுமே ரொம்ப விகரசா களத்துல இருக்கும். இந்த மாதிரி அதை நாங்க பண்ணல. காரணம் என்னன்னா, எங்களுடைய களத்துக்குள்ள ஓட்டுக்களை பிரிச்சிருவோமான்றதை எங்க இடத்துலயே ஒரு தயக்கம் இருந்தது. காரணம், எங்களுக்கு காங்கிரஸ் வரலாம், பிஜேபி வரக்கூடாது என்ற எண்ணம் எங்களுக்கு ஆம் ஆத்மிக்கு எப்பவுமே உண்டு. அந்த ஒரு சாஃப்ட் கார்னர்ல நாங்க எங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு எலெக்ஷன் அப்படின்னா நாங்க எல்லா ஸ்டேட்ல இருந்தும் முக்கிய லீடர்ஸ்க்கு வந்து அங்க பிரசன்ட் ஆகும். பிரசன்ட் ஆகி எங்களுடைய வீகங்கள்ல அந்த எலெக்ஷன்ல. பட் ஆனா ஹரியானா தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மியில இருந்து டெல்லியில இருந்து கூட ஆட்கள் அங்க மூவ் ஆகவே இல்லை. சோ அங்குள்ள மக்களே தான் அதுல பங்கெடுத்தார்கள். சோ அந்த வகையில வந்து பிஜேபி வரக்கூடாதுதான் எங்க எண்ணமும் கூட. சோ இந்த ஸ்ட்ராட்டஜி. மூணாவது விஷயம் வந்து இவர்களுடைய ப்ரொபகண்டா, நெகட்டிவ் ப்ரொபகண்டா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஏன் ஆம் ஆத்மிக்கு எதிரான ப்ரொபகண்டா, அரவிந்த் கெஜ்ரிவால் மிகப்பெரிய மாளிகை இத்தனை 1000 கோடியில வந்து வீடை கட்டிட்டாருன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியை ரிசைன் பண்ணாரு. ரிசைன் பண்ணிட்டு சொந்த வீடு கூட இல்லாம ஒரு சீஃப் மினிஸ்டர் 3 முறை முதல்வர் இருந்தார். சொந்த வீடு இல்லாம நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டுல போய் குடியேறாரு. சொந்த வீடு கூட இல்லாம. இதுதான் எங்களுடைய எளிமையான அரசுக்கு சான்று அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி. ஹரியானா சட்டமன்ற தேர்தல் ஆம் ஆத்மிக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? ஆம் ஆத்மிக்கு எப்பவுமே இது டெவலப்மெண்ட் தான். ஆம் ஆத்மி பிஜேபி 10 ஆண்டுகள்ல 2 MP எடுத்தாலும் ஆம் ஆத்மி 10 ஆண்டுகள்ல 4 ஸ்டேட்ல இருக்கும், 2 ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கும், தேசிய கட்சியா முன்னே இருக்கு. கம்பேர் பண்ணவே முடியாது. இது வளர்ச்சியை நோக்கி பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்த தேர்தலில் நீங்க ஆம் ஆத்மியோட வளர்ச்சி இப்ப 4% எடுத்திருக்கோம் அல்லது 5% ஓட் ஷேர் வந்திருக்குன்னா அடுத்த தேர்தலில் ஆம் ஆத்மி ஹரியானால ஆட்சி அமைக்கின்றதுதான் உண்மை. அடுத்த தேர்தலில் கோவால ஆட்சி அமைக்கின்ற
தான் உண்மை. அடுத்து குஜராத்ல பிஜேபிக்கு மாற்று ஆம் ஆத்மி கட்சி அப்படின்றது தான் உண்மை. இந்திய மக்கள் ஆம் ஆத்மி கட்சியை விரும்புகிறார்கள் தான் உண்மை. நன்றி நன்றி. ஒரு விஷயம் என்னன்னா, ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவாலை வந்து எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ஜாமீனில். அப்போ வந்து திட்டமிட்டு அதை பண்ணியிருக்காங்க. முன்னாடியே அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தா பிரச்சாரம் இன்னும் அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். இப்போ அவருக்கு அடுத்த கட்ட தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு போக முடியல. அது எல்லாருமேலையும் கேஸை போட்டு ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் வச்சிருக்காரு. ஓகே சார், ஓகே. திரு செல்வம், உங்களுடைய கருத்தும் நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்தும். அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தனித்து களம் கண்டது. மஹபூபா முஃப்தியினுடைய மக்கள் ஜனநாயக கட்சி தனிச்சு நின்றாங்க. ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறது. உமர் அப்துல்லாவின் தந்தையும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவருமான ஃபருக் அப்துல்லா அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது முதல்வராகிறார் உமர் அப்துல்லா. தொடர்ந்து சொல்லுங்க சார். அதாவது ஃபருக் அப்துல்லாவுடைய தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தோளில் ஏறி காங்கிரஸ் கட்சி வெறும் 12 இடங்களில் தான் அவங்க முன்னணியில் இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதனால காங்கிரசுக்கு வெற்றின்னு சொல்லாதீங்க. இது தேசிய மாநாட்டு கட்சியோடு சேர்ந்ததால், அந்த தேசிய மாநாட்டு கட்சி என்கிற பூவோடு சேர்ந்ததால் காங்கிரஸ் என்கிற நார் மனம் பெற போகிறது. அவ்வளவுதான். அப்போ இந்த முறை வந்து பிஜேபி முன்னிலையில என்டிஏ கூட்டணி தான் வந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, என்டிஏ தனியா நின்றுச்சு. என்டிஏல நாடாளுமன்ற தேர்தலில் சொல்றேன். நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி தானே. நாங்க என்டிஏ கூட்டணி தானே ஆட்சி என்ற நாள் மணக்கிறது. சரி, கேளுங்க, என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் மத்தியில் நடக்கிறது. நாங்க வந்து அதெல்லாம் மறுக்கல. இன்னொன்னு, அண்ணன் குங்பு விஜயன் அவர்கள் கூட சொன்னாங்க, ஒரு சைனி கூட நைனி அவர் ஹரியானா முதலமைச்சர் அவர்கள் கூட நான் தான் மறுபடியும் முதலமைச்சரா வருவாய்ப்பேன்னு சொன்னாருன்னு சொல்லி, நான் என்ன சொல்றேன், அண்ணன் குங்பு விஜயன் சொன்னார் நான் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா வரணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னு சொன்னாரு. அதுக்காக செல்வ பெருந்தகை இவர் மேல கோவப்பட்ட முடியுமா? இது இவர் ஆசை. அதுக்குண்டான ஈக்குவலான பதவியில இருக்க சேவாதளத்தினுடைய மாநில தலைவர் சேம் ஈக்குவல். அதான் இல்ல, இருந்தாலும் அவர் வந்து ஒருவேளை மாநில தலைவர் ஆகணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தா தப்பா? ஒண்ணு. இரண்டாவது, எதிர்காலத்துல காங்கிரஸ் தனியா போட்டியிட்டு அண்ணன் குங்பு விஜயன் நான் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நினைச்சா அதுல ஒண்ணு தப்பு கிடையாது. நிறைவான கருத்துக்கு வந்துடலாம் சார். நிறைவான கருத்து. அதனால கேளுங்க, ஹரியானாவிலும் சரி ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில் நாங்கள் இந்தியாவினுடைய வலிமையை பறைசாற்றி இருக்கிறோம். தேர்தலை 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தி இருக்கிறோம். ஆர்டிகல் அரசியல் சட்டத்தினுடைய 370வது பிரிவை நீக்கிய பிறகு ஜம்மு காஷ்மீர்ல 63.88, அதாவது 64% மக்கள் வீதிக்கு வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை நம்பிக்கையோடு ஆற்றி இருக்கிறார். 63% வந்தது பிஜேபி ஒழிக்கணும்னு வெளியில வந்தது. ஒரு விஷயம் சொல்றீங்க சார், சொல்றீங்களா? பாரதிய ஜனதா கட்சியும் மெஹபூபா முஃப்தியும் ஒன்றாக சேர்ந்து நின்றிருப்பார்கள். ஆனால் தொடர்ந்து வெற்றி பெறுவோம் நடந்து முடிந்த தேர்தலை பொறுத்தவரையில் வலிமையான பாரதம், வளர்ச்சி பெற்ற பாரதமாக வேண்டும் என்று சொன்னால் நரேந்திர மோடி அவர்களால் தான் முடியும் என்பதை மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பை கண்டு பாரதிய ஜனதா கட்சி தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறது. ஹரியானா ஒரு சிறிய மாநிலம் சார். அங்க வந்து இப்ப காலையில இருந்து ட்ரெண்ட் மாதிரி பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க, ஆட்சி அமைக்க போறாங்க 3ஆம் முறையா. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்க முடியாதவர்கள் வலிமையான இந்தியான்னு பேசக்கூடாது. நிகழ்ச்சி வந்து கருத்துக்களை பதிவு செய்த நால்வருக்கும் ராசிதிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நேயர்களே, இத்துடன் 2 மாநில சட்டப்பேரவை தேர்தல் சிறப்பு நிரலை நிறைவு பெறுகிறது. மீண்டும் இன்று மாலை 7 மணிக்கு விவாதம் நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்போடு உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.